சீமான் பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிட்டாராம். இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆனாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. திருமாவளவன் பட்டியலினத்த மக்களின் உயர்வு முன்னேற்றத்துக்காக கட்சி ஆரம்பித்தார். ஆனால் தினமும் பெரியார் ஈவேராவை பற்றி தானே அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ திரும்ப யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார்? திராவிட மாடலுக்கும் திமுகவுக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஈவேராவின் பெருமை பேசும் நீங்கள் திமுகவுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர். நீங்கள் போய் சீமானை வந்துக்கிட்டு பாஜகவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்ல முடியுமா? ஈவேராவை திட்டுனா அவங்க பாஜகவில். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? பல விஷயத்தில் திராவிட மாடலுக்கு துணை நிற்கிறாரு. இயேசுங்கிறது ஈசன்கிறது இயேசுவிலிருந்து வந்தது தான்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர்? புரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்தது சனாதனத்தை பற்றி ஊருக்கு போய் சனாதனத்தை திட்டுறாரு. அப்போ இவர் யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர்? திகாவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர். திருவள்ளுவரை வந்துக்கிட்டு அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாரு. இப்போ புரியுதா யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர்? திருமாவளவனுக்கு சொல்கிறேன், திமுகவின் அடிமை நீங்கள். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டுமல்ல, அவர்களின் பாதங்களில் விழுந்து கொண்டிருக்கும் நபர் நீங்கள். அவர்கள் கொடுக்கும் பணத்திற்காக கையேந்தி கொண்டு நிற்பவர் நீங்கள். நீங்கள் போய் மற்றவங்களெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற அடுத்த கருத்தா திருமாவளவனுக்கு பதில் சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது அவர் ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லி, ஒரு தலித் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும் அப்படி. நல்ல விஷயம்தான். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணுங்கிறத எந்த ஜாதியுமே நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சராக, அது தலித்தாக இருந்தாலும் சரி, இல்லை பிற்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிராமணர்களாக இருந்தாலும் சரி வரவேற்கிறோம். ஒரு தலித் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல மனிதர் வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டிலேயே தலித் இதை சேர்ந்தவர் கக்கன். அவரை மாதிரி இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவரை காமிக்க சொல்லுங்கள் தலித்தில் இருக்கக்கூடியவங்களை. தலித் மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக எளிமையாக ஊழல் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் உருவாகலையா? கக்கனுக்கு பிறகு இந்நேரம் கக்கன் இருந்திருந்தால் கக்கன் முதலமைச்சராக இருப்பார். காரணம், அப்பழுக்கற்ற மனிதர். அவரை தலித்தா யாருமே பார்க்கல. நல்ல மனிதர், நல்ல இதயம் கொண்டவர், சுத்தமானவர், தூய்மையானவர்னு தான் பார்த்தாங்க. அங்கே ஜாதி வரல. மாயாவதியை உத்தரப்பிரதேசத்தில் உயர் ஜாதிக்காரவங்க பிராமணர்கள்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குனாங்க. காரணம், அவங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் தலித்துங்கிறது இது அடையாளமெல்லாம் போயிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித்து தலைவர்கள்லாம் நீங்கள் எப்படி இதாக இருக்கீங்க? மற்ற மக்களை அவர்கள் உள்ளத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்காக இருக்கீங்க. எம்ஜிஆர் வெளி மாநிலத்திலிருந்து வந்தார், அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓட்டு போட்டாங்களே. எப்படி போட்டாங்க? அதனால் சிறிய ஓமந்தூராரெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடியார் சமூகத்தை சேர்ந்தவர், மைனாரிட்டி. அவர் இன்றைக்கும் பேரோடு இருக்கார். அவர் பேரில் ஆஸ்பத்திரியை வைக்கிறாங்கன்னா பார்த்துக்காங்க. அது மாதிரி நல்ல விஷயங்களை செய்து நல்ல தலைவர்களாக உருவாகி வாருங்கள். உங்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம். கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கட்சிகளோடு போய் பேரம் பேசி பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிகளுக்கு இது ஒருதலை காதலெல்லாம் உருவாக்கி இப்படி சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தலித் தலைவர்கள். நல்ல தலித் தலைவர்களை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கக்கன் போன்ற ஒரு தலைவரை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி வரட்டும், வரவேற்கிறோம். தலித் என்பதற்காக ஒருத்தர் முதலமைச்சராகணுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், தலித் என்ற போர்வையில் கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நாட்டை கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. அதனால் கவர்னர் சொல்வது நல்ல கருத்து. ஆனால் கவர்னர் ஒன்றை சிந்திக்க தவறிவிட்டார். நல்ல மனிதன் தலித்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிந்திக்க விட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தலித்து தலைவர்கள் சுயநலம் பிடித்தவர்களாக நாட்டை கொள்ளையடிக்கணும் என்ற எண்ணத்துடன் மத மோதலையும் ஜாதி மோதலையும் உருவாக்கக்கூடிய தலைவர்களாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அம்பேத்கர் மாதிரி ஒரு தலைவர் வர சொல்லுங்கள். மலர் படுக்கை போட்டு வரவேற்கிறோம். அதனால தான் சொல்லும். அதனால் வெறும் தலித் என்பதற்காக ஒருவரை தமிழ்நாட்டு முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது. தலித்தாக இருந்தாலும், வேறு ஜாதிக்காரர்களாக இருந்தாலும், வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நல்ல மனிதர்களாக உள்ளவர்களைத்தான் நாட்டுக்கோ மாநிலங்களுக்கோ தலைமை தாங்க நாம் அனுமதிக்க முடியும்.
அப்போ தான் மக்களுடைய இது ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.